எங்களை அவமானப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, அநியாயப்படுத்தினாங்க, பழி சொன்னாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க, உதவி பண்ணலை, ஒத்துழைக்கலை, சூழ்ச்சி செய்தாங்க, திட்டமிட்டாங்க, சிக்க வச்சாங்க, கொள்ளையடிச்சாங்க. ஆனாலும் இன்னைக்கு நண்பன் போல முன்னால் வந்து நிற்கிறாங்க. கத்தி வச்சு குத்துனாங்க, என்னென்ன செஞ்சாங்க, இன்னும் நாம் மன்னிச்சிடணுமா என்ன? ஏன் மன்னிக்கணும்? நாம் பூர்வஜ ஆத்மாக்கள், மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கோம். உலகத்திற்கே சக்தி கொடுக்கக்கூடிய ஆதார மூர்த்தியாக, உதாரண ஸ்வரூபமாக இருக்கோம். இது எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் மன்னிக்க முடியலை. இன்னும் அவங்க கண் முன்னே வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வலியாக தான் இருக்குது. அவங்க நினைவே வேண்டாம், அவர்களின் நினைவே வரக்கூடாது, அப்பொழுது தான் இந்த வேதனை அனைத்தும் நீங்கும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆத்மாக்கள் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? இது பாபாவின் கட்டளை. அவங்க செய்ததை நிபந்தனை இல்லாமல் மன்னித்து விடுங்கள். அவங்களே நம்மக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசையை நீக்கிடுங்க. ஆசைதான் நமக்கு இதுவரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது. எப்போ மன்னிப்பு கேட்பாங்க, எப்போ வருவாங்க, நம்ம எதிர்பார்க்கிறதே நமக்கு துக்கத்தை கொடுக்குது. நான் மன்னிக்க ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் முதல்ல வந்து தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லுங்கள், அப்போ தான் மன்னிப்பேன். அது போலையெல்லாம் சொல்லக்கூடாது.